வணக்கம் தொடர்களே. இன்னைக்கு ஹைதராபாத் ஸ்டைலில் கிரீன் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு ஜாரில் 3 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா பெப்பர், அதாவது மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சிக்கனுக்கு இந்த மாதிரி தயிர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சால்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கிரீன் பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சு விட்டுக்கோங்க. இது நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வைக்க போகிறோங்க. ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம கிரீன் சிக்கன் செய்ய போகிறாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்குங்க. எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறோங்க. ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய், ஒரு கிராம்பு இதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அந்த வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அந்த கிரீன் சிக்கனை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க செய்கிறதுக்கு. பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக செய்யலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஹையில் வச்சிடாதீங்க, மீடியம் டு லோலேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அது தயிர் இதில் எல்லாம் நல்லா நம்ம ஊற வச்சுருக்கிறோம். அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கி ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டு இந்த மாதிரி வேக வைங்க. பார்த்தீங்கனாலே தெரியுங்க, ஃபுல்லாக ட்ரை ஆகி ஒரு சூப்பரான நம்மளோட கிரீன் சிக்கன் தயாராகிடுச்சுங்க. ஃபைனல் ஸ்டேஜாக கொஞ்சம் மல்லித்தலை இதில் தூவி பரிமாற தயாராகிடுச்சுங்க. ஓகேங்க, எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.